இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னால வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு வாழ்வு தரும் வார்த்தை தானே, வழிகாட்டும் வல்லமை தானே. வாழ்வு தரும் வார்த்தை தானே, வழிகாட்டும் வல்லமை தானே. வேறென்ன வேண்டும் வேதனைகள் போக்க விரும்பாத மனிதர்கள் வீட்டிலே சுமக்கும் வாழ்வான வார்த்தை அமரே. வழிபாட்டு கலந்து வரவே நினைப்போம், வழிபாட்டு கலந்து வரவே நினைப்போம். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாள் வாழ்வு என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இத்திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜானல் சுரேஷ் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றிதல் பலியாகவும், மேலுமாக ரொசாரியோ குடும்பத்தில் திருதி ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிதல் பலியாகவும், மேலுமாக இன்று தனது 7வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜோயல் ரிகார்டோ இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றிதல் பலியாகவும், மேலுமாக இன்று தனது 23வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கெனத் ராய்ஸ்டன் இவருக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றிதல் பலியாகவும், மேலுமாக இன்று தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜான் கென்னடி இவருக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றிதல் பலியாகவும், மேலுமாக இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மரிய காயத்ரி இவருக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றிதல் பலியாகவும், மேலுமாக பிரதீப் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றிதல் பலியாகவும், மேலுமாக நம்மை விட்டு பிரிந்து சென்ற எஸ் சின்னப்பா மற்றும் பி தெரேசா இவருடைய ஆண்களை பாற்றிக்காகவும், பிலிப் லாரன்ஸ் இவருடைய ஆண்களை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியின் மையம் என்று பார்க்கின்ற பொழுது 2 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர வேண்டும். ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை, 2வது நற்கருணை. இவை இரண்டும் ஒரு மனிதனை நெறிமுறைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் அவன் பயணித்து முடிவில்லா வாழ்வை பெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடியது. ஆகவே அந்த இறை வார்த்தையை நாம் கவனமுடன் கேட்டு அவனுடைய திருவிருந்தில் நாம் பங்கேற்று அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது அந்த முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை தயாரித்து இட்டு செல்வதுதான் இந்த திருப்பலியாக இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியிலும் நாம் பக்தியுடன் பங்கேற்று நாம் செய்த குறைகளை ஏற்று மனமனத்தின் நேரத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களை நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்து இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடன் ஒருவரை கண்டார். அவருடைய ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடன் பெண் சீகர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்னும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கம் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகில் உள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களுடன் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழங்கால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடல் பக்கமாக திரும்பி தபிதா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையிலே அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களுக்கு சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விடுவேன். நான் உனக்கு நன்றி பலி செய்வேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்?
உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவானது நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6 இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்தவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையா இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிலைவாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யாரார் என்பது, தம்மை காட்டுக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தார் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று அவர்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்க காலத்தில் இருக்கிற நாம் இந்த வாரம் முழுவதும், குறிப்பாக இன்று நாம் 3ஆவது வாரத்தில் இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 திங்கட்கிழமை முதல் இன்று வரை நாம் அதில் உள்ள பகுதியிலே தான் நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த முதல் இந்த 6வது அதிகாரம் முதல் இறைவார்த்தையிலிருந்து நாம் படிக்கின்ற பொழுது, இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையுடைய மேன்மை பற்றி தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்பார். இது என்னன்னா, 2 விஷயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது நேற்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நேற்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதாவது கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்னா, சார்ஸ் என்ற அந்த கிரேக்க மொழியுடைய அந்த வார்த்தைக்கு சதை. அப்பனா சதையை யாரும் சாப்பிட முடியாது. அதனால தான் கன்ஃபியூஷன் வருது. ஏன் இந்த சீடர்கள்லாம் இயேசு விட்டு விலகி போறாங்க? யாருமே ஒரு மனிதனுடைய சதையை சாப்பிட முடியாது. அதனால அதுல இருந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஆனா இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அவர்கிட்ட சொல்ற இன்னொரு கிரேக்க மொழியுடைய வார்த்தை சோமானா உடல். அப்ப சதைக்கும் உடலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ இந்த ஒரு மனிதன் சதை சாப்பிடணும்னா யார் சாப்பிடுவாங்க? கேனிபல்ஸ். அவங்க மனித உடலை சாப்பிட முடியும். அப்போ அவங்களுக்கு நிறைய பலத்த சந்தேகங்கள் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான், ஓகே, இவர் கூட தான் இனிமேல் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி செல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 6வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இன்றைய இறைவார்த்தை வரை அவர்
கூறிய வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது நிலை வாழ்வை தரக்கூடியது எது? நிலை வாழ்வை தரக்கூடியது எது? அப்புறம் ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு. ஒரு மனிதன் வாழ்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்த இந்த உடல் மற்றும் அந்த ஆவிக்குரியது. இந்த ரெண்டுமே முக்கியம். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். ஒரு மனிதன் அந்த இயல்புக்குள் தன்னை அடிமையாக்கி கொண்டு வாழ்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடியது பாவம், பாவத்தின் அடிப்படையாக சாவு, அதன் அடிப்படையாக ஆண்டுடைய அந்த உண்மையான அன்பிலிருந்து பிளவு, முடிவில்லா வாழ்வு அவனுக்கு கிடைக்காம போறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போகுது. ஆனா ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கின்ற பொழுது கடவுளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல பண்பு, ஆவிக்குரிய செயல்கள், நற்பண்புகள், இதெல்லாம் மனிதனை கடவுளோடு சேர்ந்து வாழ்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது. ஆக இதை தேர்ந்தெடுக்க கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய மிக அரிய பெரிய கொடை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஞானம், விஸ்டம் நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய கொடை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றால் ஞானம். அதாவது நல்லது எது, கெட்டது எது, இதில் நாம் தேர்வு தெளியக்கூடிய ஒரு பண்பை கடவுளாம் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். இதனுடைய அடிப்படையிலே இரண்டாவதாக ஒரு மனிதன் கொண்டிருக்க வேண்டியது பண்பு விசுவாசம். வேற எந்த ஒரு உயிரினங்களும் அந்த விசுவாசம் என்ற ஒரு கோட்பாடு தெரியவே தெரியாது. இந்த விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடை. இது இரண்டையும் பயன்படுத்தி ஒரு மனிதன் அந்த ஆவிக்குரிய பண்பை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த முடிவில்லா பேரன்புடைய அந்த இன்பத்தை அவர் பெறுகிறார். இதைதான் பேதுரு உணர்ந்தார். அதாவது அவங்க எல்லாமே இயேசுவோடு இருக்கிறாங்க, எல்லா சூழலும் இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக போறீங்களா? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? இதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதாவது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது நானே ஐயம் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறப்பனா அவர் கடைசியாக முடிக்கக்கூடிய வார்த்தை என்னில் நம்பிக்கை வைப்பவர். நானே உலகின் ஒளி, என்னை நம்புகிறவன் தான் இருளில் நடப்பா சொல்லுவார். நானே உயிர்த்தெழுதல், என்னை நம்புகிறவன் முடிவில்லா வாழ்வை பெறுவான். நானே இந்த உடல், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே என்னை நம்புகிறவன் நிலை வாழ்வை பெறுவான். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் நிலை வாழ்வை பெறுவதற்கு அதுக்கு பேர் புறனாக இருக்கக்கூடியது எது? ரெண்டு விஷயம் நான் தொடர்ந்து சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை, அதை தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அவருடைய உணவு. இதை உண்கின்ற பொழுது நம்ம எந்த அளவுக்கு இந்த சாதாரண உணவுகளை நம்ம சாப்பிட்றப்போ அந்த உடலுக்கு உயிரிட்டு தருகிறதோ, அதே போல நம்முடைய விசுவாசத்துக்கு உயிரிட்டு தரக்கூடியது இந்த நற்கருணை. இதை நாம் உண்கின்ற பொழுது எந்த அளவுக்கு பக்தி முயற்சிகளோடு அதை நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்குகிறோம், அதனுடைய அடிப்படையில் தான் அதனுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆகவே இதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகா வாசிக்க வேண்டும். பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் போது ஓடி ஒளிந்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுது பாருங்க. இரண்டு புதுமைகள் அவர் செய்யறார் இன்னைக்கு. அதாவது ஐனேயா என்ற மனிதர் 8 வருடமாக முடக்குவாதம் மட்டும் இருக்கிறார். அவரை சந்தித்தவுடன் ஒரே வார்த்தையில் அவருக்கு குணமளிக்கிறார். யாருடைய பெயரை பயன்படுத்தி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் நான் சொல்கிறேன், எழுந்து நடக்கிறார். அதே போல வேறொரு புதுமை, அங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் கைப்பெண்களும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த உணர்வு அந்த தபித்தா என்ற ஒரு பெண்மணியானவள் அந்த அருள் காரியங்களில் ஈடுபட்டவர். அவருக்கு அந்த உடல் சுகம் இல்லாத நேரத்தில் அந்த பெண்கள்லாம் பேதரோடு அவர் ரெக்வஸ்ட் பண்ணி பேதர் அங்கே சென்ற பிறகு அந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஒரு சிறுமி இறந்த பிறகு, சிறிய பெண்ணை தலித்தாக்கும், எழுந்திரு. அதே போல பேதுரு அதே வார்த்தையை பயன்படுத்தி அந்த பெண்மணியை எழுப்பி உயிருள்ள ஒரு பெண்ணாக அந்த பெண்ணை மாற்றுகிறார். ஆகவே இறை வார்த்தை உயிருள்ளது, நற்கருணையாக நமக்கு நம்பிக்கை தரக்கூடியது, நம்முடைய வாழ்வை அந்த முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியது. இவை இரண்டும் நம்முடைய வாழ்க்கை மையமாக இருக்கின்ற பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையுள்ள மக்களாக இருப்போம். அன்று பேதுரு சொன்ன வார்த்தையை நாம் சொல்ல முற்பட வேண்டும் என்றால் இவை இரண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய 2 கண்களாக இருக்க நம்பிக்கையோடு திறந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. மணியும் மணி
தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாள் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்வின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனி சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையானதற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பேட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஆண்டவரே,
நீர் உலகிலிருந்து உடம் அழைத்துக் கொண்ட எஸ் சின்னப்பா, பி தெரேசா, பிலிப் லாரன்ஸ் மற்றும் ஜோசப் லியோ என்னுடைய அடியார்களை நினைவு கொண்டருளும். திருமகனோடு அவரது இணைக்கப்பட்டது இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவர் இருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வை பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கும் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினர் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை எனக்கிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஊற்றி அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியில் எங்களை இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியில் எங்களை இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியில் எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவர்களுக்கு இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இதுவே வாழ்வு. யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளையும் நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியில் இருந்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்பதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இயேசு பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. நம்முடைய பங்கிலே பல ஆண்டுகள் பாடல்களை பாடி வழிபாட்டை சிறந்த முறையில் கொண்டாட உதவிய திருவாளர் ஜோசப் லியோ அவர் இறைவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய அடக்க சடங்கு திருப்பலியானது இன்று காலை 11 மணி அளவில் இருக்கும் என்று தெரிந்து கொள்கிறோம். பங்கு கொள்வோர் தயவு செய்து பங்கு கொள்வதற்காக இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமா. ஆண்டவரே, பாஸ்கால் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவிக்குரிய எங்கள் உடலில் இயேசுவை வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.